நீங்க இது நாள் வரைக்கும் என்னோட அன்பை தானே பாத்தீங்க. ஒருவேளை குஷிக்கு ஏதாவது ஆச்சு, அவளுக்காக நான் உயிரையும் விடுவேன், உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன். இதுக்கப்புறமா குஷிக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்படுத்தணும்னு நீங்க கற்பனையில நினைச்சா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு முடிய மட்டும்தான் வெட்டி இருக்கோம், அடுத்த தடவை நேரா கழுத்தையே வெட்டிடுவோம். என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் இழுத்துட்டு வாங்க அவளை. ராதா, இன்னொரு தடவை ஓடி போக முயற்சி பண்ண உன் 2 காலையும் நான் உடைச்சு போட்டுடுவேன். ராதா, ஒழுங்கு மரியாதை எங்க கூட வந்துடு, வான்னு சொல்றேன்ல, வா போலாம். கூட்டிட்டு போங்க. எப்ப பார்த்தாலும் அவளை ஃப்ரீயாவே விட்டுடுறீங்க. இழுத்துட்டு போங்க. குஷி, நீ உன் உடம்ப பாத்துக்கோ. வா. குஷிக்கு நான் என்ன காட்டணும்னு நினைச்சனோ அதை காட்டிட்டேன். இப்ப அடுத்து அவளுக்கு இதை நான் புரிய வைக்கணும். ஐ எம் சாரி ராதா. ராதாவை நீ காப்பாத்தி தான் ஆகணும். என் பொண்ணு மறுபடியும் அவளோட அம்மாவை இழக்க கூடாது மோகன். ராதா, நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இன்னைக்கு நடந்துகிட்ட. நாளைக்கு நீயே உன் வாயால உன் குற்றத்தை நிச்சயமா நீ ஒத்துக்கதான் போற. துளசிய நீதான் கொலை பண்ணன்னு ஒத்துக்குவ. சீக்கிரமா வா. தொற. போ உள்ள. ராதா, என்னாச்சு? ஏன் திரும்பி வந்துட்ட? பெயில் கிடைக்கலையா என்ன? தாமினி அக்கா எங்க குடும்பத்தோட ரொம்ப கேவலமா விளையாடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு என் குடும்பத்தை நான் நேசிக்கிறேனோ அந்த அன்பையே ஆயுதமா மாத்தி என் மேலேயே தாக்கிட்டாங்க. அதனால கோர்ட்ல எனக்கு பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இன்னொன்னு நிரூபிச்சிட்டாங்க, நான் என் குஷிக்கு ஆபத்தா இருப்பேனா? நான் எப்படி என் குஷிக்கு ஆபத்தா மாறுவேன்? அவ என்னோட பொண்ணு இல்லையா? நான் எப்படி அவளுக்கு ஆபத்தா இருப்பேன்? என் பொண்ணுக்கு நான் கெடுதல். தைரியமா இருமா. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே நீ இங்கிருந்து வெளியே போயிடுவ. என் மனசு சொல்லுதுமா. ஜெயிலாம் ஒண்ணுமே இல்ல. நான் என்னோட மோகன் ஐயாவுக்காக, என்னோட
பொண்ணு குஷிக்காக, என் குடும்பத்துக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு அந்த தாமணி அக்கா பண்ண காரியத்தால என் பொண்ணு குஷி என்னைய பெருக்கிறதா சொல்லிட்டா. யாராவது என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுவான். நான் சோகமா இருந்தேன்னா உடனே என்கிட்ட வந்து கேப்பா, என்ன என்ன ஆச்சு ராதான்னு. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களான்னு கேப்பா. இன்னைக்கு அந்த குஷி என்ன பெருக்கிறதா சொல்றா. அந்த வார்த்தையை கேட்ட நிமிஷமே நான் உள்ளுக்குள்ள செத்து போயிட்டேம்மா. உன் மனசு இப்போ என்ன பாடுபடுதுன்னு எனக்கு நல்லா புரியுது. சின்ன குழந்தைங்க தன்னோட அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்காம வேற யார்கிட்ட கோச்சுப்பாங்க? நீ வேணா பாரு, ஒரு நாள் நிச்சயமா உன்னோட பொண்ணு உன்னை புரிஞ்சுப்பா. நீ அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு அவ உணர்வா. நிச்சயமா. இந்த நேரத்துல நான் ஏன் கடவுள் கிருஷ்ணர் கிட்ட ஒண்ணுதான் வேண்டிப்ப, என் பொண்ணு குஷி எப்போ நல்லபடியா இருக்கணும். நான் அவ கூட இருந்தாலும் இல்லைனாலும் அவ நல்லா இருக்கணும். எல்லாம் சரியாயிடுமா? அழுகே நிறுத்து, இல்லைன்னா ஓங்கி வச்சிருந்த. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு மேல கை வைக்க பாப்பீங்க? நான் என்னோட குஷியை விட்டு விலகிதான் போயிருக்கேன், இன்னும் சாகல. குஷி, உன் உடம்ப பாத்துக்கோ. குஷி, உன்கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. ஒரு தடவை உன் மனசுல கைய வச்சு கொஞ்சமா யோசிச்சு பாரு. அப்போ உன் மனசு சொல்லும், ராதா என்னைக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியும் குஷி. ராதா உன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கா. அவ எப்பவுமே எந்த தப்புமே பண்ண மாட்டா, உன்னையும் என்னையும் காயப்படுத்த மாட்டா. ப்ளீஸ் குஷி, ஒரு தடவை உன் மனசு சொல்றத கொஞ்சம் கேளு. நீ தான் என் அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, அந்த லெட்டர்ஸ்ல கூட அப்படிதான் எழுதியிருக்கு. ராதா அவ்வளோ பேடா இருந்தா அவ இன்னைக்கு எதுக்கு அப்பா கிட்ட எனக்காக ஃபைட் பண்ணணும்? ராதா உண்மையாவே அவ்வளோ பேடா இருந்தா கீர்த்தி அத்தை எதுக்காக அவ சைடுல இருக்கணும்? ராதா உண்மையாவே அவ்வளோ பேட்னா அவ இதுக்காக இன்னைக்கு எனக்காக அழணும். ராதா நிஜமா அவ்வளோ பேட்னா நான் எதுக்காக இப்ப அவளை நினைச்சு அழணும்? இது யாரு? குஷி, விடு. என்னால ஏன் இவனை தொட முடியல? என்ன பண்ற குஷி? குஷி, அஜித் அண்ணா, கீர்த்தி, ப்ளீஸ் யாராவது வாங்க. அம்மா, விடு என்ன, லீவ் மீ.
மோகன், அப்பா நீங்களா? மோகன், நீதானா? அதான் உன்னை என்னால தொட முடியலையா? எதுக்கு இப்படி பண்ணீங்க நீங்க? நான் எந்த அளவுக்கு பயந்துட்டேன்னு தெரியுமா? ஐம் சாரி நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்தினால வீட்டுக்குள்ளேயும் பேச முடியாது, வெளியவும் முடியாது. அதான் வேற வழி இல்லாம உன்னை தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஐம் சாரி. ஏன்னா ஏன்னா வீட்டுல இருக்கிற யாருக்கும் இப்பவும் நான் ஒரு ராமா பக்கம் தான் இருக்குன்றது தெரியக்கூடாதுல்ல. என்ன சொல்றீங்க? அதாவது குஷி, நான் ராதாவை ஹேட் பண்ற மாதிரி சும்மா ஆக்டிங் தான் பண்ணேன். நீ எதுக்கு அவளுக்கு துணையா இருக்க? குஷி, இங்க பாரு, லைஃப்ல எப்பவும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பல நேரங்கள்ல நாம நம்ம கண்களை விட்டுட்டு நம்ம மனசை மட்டும்தான் நம்பணும். குஷி, ஒரு சில பேரு நம்ம லைஃப்குள்ள வரதே நம்மளோட லைஃப் இன்னும் நல்லா பெட்டர் ஆகணுங்கிறதுக்கு தான். ராதா வந்ததும் அதுக்கு தானே. இப்ப நீ எனக்கு சொல்லு, முதல்ல நீயும் என் மேல கோவமா தானே இருந்த. நீ கோவமா இருந்தியா இல்லையா? நான் எப்போ உன்னை திட்டிக்கிட்டே இருப்பேனா? இது எல்லாத்தையும் யாரு மாத்துனாங்க? ராதா தானே. யார் பேச்ச கேட்டு நீ என்ன அப்பான்னு கூப்பிட்ட? போய் உன் அப்பா கிட்ட பேசு. போ குஷி. அப்பா, ராதா பேச்ச கேட்டுதானே. இன்னைக்கு கூட நான் உன்னை திட்டும் போது யார் என்ன தடுக்க வந்தாங்க? ராதா தானே. எப்படி அவ உன்னை காப்பாத்த என்கிட்ட சண்டை போட்டா நீயே பார்த்தல்ல. குஷி, இந்த கெட்டவங்களா இருக்கவங்க, மர்டரஸா இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்க, அவங்க மனசுல ராதா மாதிரி சாஃப்டா இருக்காது. ராதா நமக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கா. அவ வீட்டை விட்டு நம்ம கூட வந்திருந்தா, அவ பாட்டி அவங்க அப்பா கூட பிரச்சனையாச்சு, ராதா நமக்காக அவளோட உயிரை கூட பணைய வச்சால. குஷி, நம்ம வீட்டுல இப்ப சந்தோஷம் இருக்குன்னா அதுக்கு காரணம் ராதா மட்டும்தான். உங்க அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட் குஷி. இன்னைக்கு நீயும் மோகனும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் ராதா மட்டும்தான். அண்ணா அப்பா, அந்த லெட்டர்ஸ். குஷி, அந்த லெட்டரை நான் எழுதவே இல்ல. அது எல்லாமே ஒரு பொய். நான் உனக்காக எந்த லெட்டருமே எழுதல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது குஷி? எங்க பாரு குஷி, பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க எதை பார்க்கறாங்களோ அதை தான் உண்மை நம்புவாங்க. குஷி, நாம பெரியவங்களை ஆகும்போது நாம நம்ம மனசு சொல்றதை கேட்கறத நிறுத்திடுவோம். ஆனா குழந்தைங்க இருக்காங்கல்ல, குழந்தைங்க மனசுல இருக்கிறது தான் கேட்பாங்க. இப்ப ஒரு நிமிஷம் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மறந்துற. நீ என்ன பார்த்த, என்ன கேட்ட, என்ன படிச்ச, எல்லா விஷயத்தையுமே மறந்துற. உன்னோட மனசு கிட்ட கேளு. உன்னோட ராமா அப்படி பண்ணுவாளா? சொல்லு குஷி. குஷி, எப்படி எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன் குஷி? குஷி ப்ளீஸ். குஷி, உன்னோட கையை நீ உன்னோட மனசுல வச்சுக்கோ. உன்னோட ராதாவை பத்தி யோசி குஷி. அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு யோசிச்சு பாரு. நீ இல்லாம அவளால வாழவே முடியாது குஷி. இப்ப ராமாவோட பேர் சொல்லு. நோ குஷி ப்ளீஸ். குஷி, குஷி ப்ளீஸ். நோ எனக்காக ப்ளீஸ் குஷி. மாட்டேன். உனக்காக மாட்டேன். ப்ளீஸ் குஷி, ஒரு தடவை. உன் அம்மாவுக்காக.
ராமா. என்ன அடிக்க போறியா? இல்லனா மொத்தமா கொன்னுடு, என்னுடைய மம்மிய கொன்ன மாதிரி. குஷி வேர்ல்டோட பெஸ்ட் அம்மா, எல்லாரோடையும் நல்ல அம்மா. அப்படின்னா நீ என்னோட யசோதா அம்மாவா? இத கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா குஷி? ஒரு தாய் தன்னோட குழந்தைய பெத்தெடுப்பா, ஆனா உன்னோட பாசம் எனக்குள்ள இருந்த தாய்மைய பெத்தெடுத்துருச்சு. என்ன சொன்ன இப்போ? அம்மா. அழுகே நிறுத்து. ஓங்கி ஒரு அற விட்டனா பாரு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு மேல கை வைப்பீங்க? ஓ நோ, நான் ராமாவுக்கு பெரிய அநியாயம் பண்ணிட்டேன். நான் ஏன் ராமாவை ட்ரஸ்ட் பண்ணாம விட்டேன்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி. ராதா என்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டா. அவளை ரொம்ப ராங்கா பேசிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ராதா என்னோட அம்மா வைட்டான்னு. ஆனா அவ என்னடானா பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருந்தா. ஐ ஹேட் யூ ராதா, ஐ ஹேட் யூ. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோல. ஓய் குஷி, ஐ அம் வெரி பேட். இப்ப கடவுள் கிருஷ்ணா கூட என் மேல கோவப்படுவாரு. ஓய் குஷி, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஓகே, எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க. நீ மறந்துட்டியா எத்தனை முறை நானும் ராதாவை நம்பாம இருந்தேன்னு? நான் அவளை ட்ரஸ்ட் பண்ணாம இருந்தல்ல. சகஜம்தான், இது எல்லாருக்கும் நடக்கும். எனக்கு ராமா கிட்ட பேசணும். அப்பா நான் அவகிட்ட சாரி சொல்லணும். நான் அவளை பத்தி எவ்வளவு தப்பா பேசிட்டேன், என்னென்னமோ பேசிட்டேன். அவ 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 இப்ப எவ்வளவு சாடா இருப்பா. எனக்கு அவகிட்ட பேசணும் அப்பா, ப்ளீஸ். குஷி குஷி, ஆனா இப்ப எப்படி அவகிட்ட பேச முடியும்? அவகிட்ட பேசுறது பாசிபிள் இல்ல. ப்ளீஸ் அப்பா, எனக்கு அவகிட்ட பேசணும், ப்ளீஸ் பா. சரி சரி, இரு இரு இரு, நான் ஏதாவது ட்ரை பண்றேன். ஓகே, என்ன மோகன் சார் நீங்க? சேகர் சார் தான் கால் பண்ணுவாரு. இப்போ நீங்களும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. நீங்க இங்க இருக்கிற நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்படி செய்யறதுனால என் வேலையே போயிடும். மேடம் ப்ளீஸ், நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப ராதாவோட பொண்ணு அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறா. ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, என்னால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது.